ஒரு மனுஷன் உயிர் வாழறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு, உடை, இருக்க ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கம். இந்த தூக்கம் ஒரு நாள் நமக்கு ஒழுங்காக கிடைக்கலனா கூட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு கோவம் வரும். கோவம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு வகையான வெறின்னு கூட சொல்லலாம். தூக்கம் நமக்கு ஒழுங்காக கிடைக்கல அப்படின்றதுக்கான வெளிப்பாடு மனுஷங்களுக்கு ரொம்பவே மோசமாக இருக்கும். இப்போ நான் சொன்னது வெறும் ஒரு நாள் நமக்கு அந்த தூக்கம் ஒழுங்காக கிடைக்கலனாலே நம்மளோட பிஹேவியரில் சில மாற்றங்கள் தெரியும். இதுவே நம்ம ஒரு மாதம் தூங்கலைன்னா என்ன நடக்கும்? 1940s சோவியத்தில் இருந்த சில ஆராய்ச்சியாளர்கள் ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒன்றத்தை மனுஷங்க மேலே ட்ரை பண்ணாங்க. வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருந்த சமயத்தில் தங்களோட படைகளில் இருக்கிற வீரர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய நாடுகள் நிறைய வித்தியாசமான முயற்சிகளை கையாண்டாங்க. அப்படி ஒன்று தான் ஜெர்மனியை சேர்ந்த ஹிட்லர் பெப்பில்ஸ், அதாவது ஸ்பீட் ட்ரக்கை தங்களோட சோல்ஜர்ஸ் மேலே பயன்படுத்தினார். இது பயன்படுத்துறது மூலியமாக அவங்களோட சோல்ஜர்ஸ் இப்போ இருக்கிறத விட ஒரு மடங்கு வேகமாக செயல்படுவாங்கன்னு, நாள் கணக்கில் அவங்களுக்கு பசி எடுக்காதுன்னு, தூக்கம் வராமல் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்கன்னு இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி சோவியத் யூனியன் தன்னோட சோல்ஜர்ஸ் மாச கணக்கில் தூங்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கெமிக்கல் கேஸை கண்டுபிடிச்சாங்க. இதை அவங்களோட சோல்ஜர்ஸ் மேலே பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக போரில் இவங்க கிட்ட பிடிப்பட்ட 5 கைதிகளை செலக்ட் பண்ணாங்க. இந்த 5 கைதிகள் கிட்டையும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற தண்டனைகள் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உடனடியாக உங்களை விடுதலை பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இந்த 5 கைதிகளும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த 5 பேரையும் காத்து கூட நுழையாத ஃபுல்லா சீல் பண்ணியிருக்கிற ரூம்ல ஆக்சிஜனோட சேர்த்து இவங்க கண்டுபிடிச்சிருக்க இந்த கெமிக்கல் கேஸை மட்டும் அவங்க சுவாசிக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரூம்ல இவங்க படிக்கிறதுக்கு ரேக்ஸ்ல சில புக்ஸ் அடுக்கி வச்சிருந்தாங்க. இவங்க யூஸ் பண்றதுக்கு ரெஸ்ட் ரூம், சாப்பிட்றதுக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான ட்ரை ஃபுட், படுக்கிறதுக்கு கட்டில், அதாவது பெட் இல்லாம வெறும் கட்டில்னு சொல்லிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் இவங்களுக்கு பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல எல்லாம் கேமரா இல்லாததுனால இவங்க என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ரூம் ஃபுல்லா அங்கங்க மைக் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி உள்ள இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு 5 இன்ச் திக்கான கிளாஸ் வச்ச சின்ன சின்ன விண்டோ சேம்பர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இவங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல் 5 நாள் ரொம்பவே நார்மலாக போச்சு. இந்த 5 பேருமே அவங்களோட பாஸ்ட், அவங்களோட ஃபேமிலியை பற்றி ரொம்பவே ஒரு நார்மலான டோனில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 5ஆவது நாள் முடியும் பொழுது இவங்களுக்குள்ள ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. சின்ன சின்ன சண்டைகளும் போட ஆரம்பித்தாங்க. உன்னால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. 6ஆவது நாள் ஆரம்பிக்கும் பொழுது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிற மாதிரியே தெரியல. ஆனால் மைக்லேருந்து வெறும் விஸ்பரிங் சவுண்டு, அதாவது மெல்லமாக அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிற மாதிரியான குரல் மட்டும்தான் கேட்டுச்சு. 9ஆவது நாள் இந்த 5 பேரில் ஒருத்தர் ஹை பிச்சில் கத்திக்கிட்டே அந்த ரூம் ஃபுல்லாக ஓடி இருக்கிறாரு. எந்த அளவுக்கு அவர் கத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக ஹை பிச்சில் கத்துனதுல அவரோட ஓக்கல் கார்டே கிழிஞ்சி ஒரு கட்டத்தில் வாய்ஸே வராமல் வெறும் காற்று தான் வந்திருக்குது. ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு இருக்க மீதி 4 பேரும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது அப்படியே கண்டினியூ ஆக அந்த ரூமில் இருக்கிற இன்னொருத்தரும் இதே மாதிரி கத்திக்கிட்டு ஓட ஆரம்பிச்சு ஷெல்ஃபில் அடுக்கி வச்சிருக்கிற புக்கெல்லாம் எடுத்து அதோட பேஜஸ் எல்லாம் கிழிச்சு ரூமில் அங்கங்கே ஒட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இந்த கிளாஸ் வழியாக பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுலேயும் சேர்த்து ஒட்டிடுறாரு. ஸோ அதுக்கு மேலே ஆராய்ச்சியாளர்களால் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியல. ஸோ இப்போ அவங்க நம்பி இருக்கிறது வெறும் அந்த மைக்கில் வர வாய்ஸை மட்டும்தான். இது நடக்க ஆரம்பிச்சு 3 நாள் கழிச்சு அந்த ரூம்லேருந்து ஒரு சத்தமும் வரல. ஒருவேளை இந்த 5 பேரும் இறந்து போயிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிருக்கும் பொழுது ஆக்சிஜன் லெவலை செக் பண்ணி பார்த்தா இந்த 5 பேரும் சுவாசிக்கிறதுக்கான கரெக்டான ஆக்சிஜன் லெவல் காலியாகிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த 5 பேரும் உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வராங்க. சரி, இன்டர்காம் மூலியமா இவங்களை காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமில் நீங்கள் 5 பேரும் உயிரோட தான் இருக்கீங்கன்னு தெரியுது, ஆனால் உங்கள் ரூமில் இருக்கிற மைக்ரோஃபோன் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன், அதனால அதை செக் பண்ணுறதுக்காக 2 சோல்ஜர்ஸோட நாங்கள் உள்ளே வரலான் இருக்கோம். டோர் வேலை யாராவது இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு தள்ளி போயிடுங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் உங்களை ஷூட் பண்ண நேரிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ நேரமாக எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இருந்த அந்த ரூம்லேருந்து திடீர்னு ஒரு குரல் கேட்டது, நாங்கள் இந்த ரூம்லேருந்து வெளியில் வர விரும்பலை அப்படின்னு. சரி, இது வேலைக்காகாது, உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாமல் நம்மளால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 15ஆவது நாள் மிட் நைட்டில் 2 சோல்ஜர்ஸோட கதவை உடைச்சிட்டு உள்ளே போயிருந்துருக்காங்க. உள்ளே போய் பார்க்கும்பொழுது அந்த 5 பேரில் 4 பேர் மட்டும்தான் உயிரோட இருந்திருக்காங்க. ஒருத்தர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு. இந்த 4 பேரும் தயவு செஞ்சு கதவை சாத்துங்க, எங்களுக்கு இந்த கெமிக்கல் கேஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க கத்துறதை விட ஜாஸ்தியாக அவங்கள பார்த்த அந்த சோல்ஜர்ஸ்
கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு அவங்க மனுஷங்க மாதிரியே இல்லை. அவங்களோட தோல் மசில்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க பிச்சு தின்ன ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களோட கைகளில் இருக்கிற விரல்களில் விரலே இல்லாமல் வெறும் போன்ஸ் மட்டும்தான் இருந்திருக்குது. அவங்களோட ரிப்கேஜை தாண்டி அவங்களோட ஹார்ட்லேருந்து லங்ஸ் வரைக்கும் எல்லாமே வெளியில் எக்ஸ்போசிவாக தெரிஞ்சிருக்குது. ஒரு சில பேரோட அப்டமல் பார்ட்ஸ் எல்லாம் கிழிஞ்சி கீழே தொங்கிட்டு இருந்திருக்குது. நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரியே இல்லாமல் ரொம்பவே வெறி பிடிச்சவங்க மாதிரி இருந்திருக்கிறாங்க. உடனடியே இவங்களை கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட இந்த 4 பேரும் சேர்ந்து ஆக்ரோஷமாக தாக்கி அங்கே இருக்கிற 5 சோல்ஜர்ஸை கொண்டு இருக்கிறாங்க. எப்படியோ கட்டி கொண்டு வந்து இவங்களை ஸ்ட்ரெச்சரில் போட்டு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு நார்மலான மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய மயக்க மருந்து விட 10 மடங்கு ஜாஸ்தியாக இவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்தோம். யாருமே மயக்கமாகவே ஆகலை. ஆனால் இந்த டோசேஜ் கொடுத்த கொஞ்ச நேரத்தில் ஒருத்தரும் இறந்து போயிட்டாரு. இப்போ மிச்சம் இருக்கிறது 3 பேர் தான். இந்த 3 பேரையாவது எப்படியாவது காப்பாற்றி இந்த ரூம்ல என்னதான் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 3 பேருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஒருத்தர் எனக்கு இந்த கெமிக்கல் கேஸ் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே திடீர்னு அவரு இறந்தும் போயிடுறாரு. இப்போ இருக்கிறது வெறும் 2 பேர் மட்டும்தான். மீதி இருக்கிற 2 பேருக்கு எப்படியோ ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இந்த 2 பேருமே எங்களுக்கு அந்த கெமிக்கல் கேஸ் வேணும் வேணும் அப்படின்ற மாதிரி தான் கத்திட்டு இருந்தாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி இவங்களுக்கு அந்த கெமிக்கல் கேஸ் தானே வேணும்னு சொல்றாங்க, திரும்பி அந்த ரூம்குள்ளேயே கொண்டு போய் அவங்கள விடலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இந்த 2 பேரையும் கொண்டு போய் அந்த கெமிக்கல் கேஸ் இருக்கிற ரூம்லயே விடுறாங்க. ரூம்ல கொண்டு போய் விட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த 2 பேர்ல ஒருத்தர் உயிரிழந்துடுறாரு. ஒருத்தர் மட்டும்தான் உயிரோட இருந்திருக்கிறாரு. அவரும் பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டே தான் இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஃப்ரஸ்ட்ரேஷன் தாங்க முடியாத டாக்டர், உங்களுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க, அப்படி என்னதான் அந்த கேஸ் உங்களுக்கு பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டபொழுது இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னுமா உனக்கு புரியல, எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் தூங்கிட்டு இருக்க மிருகம் நான் தான், என்னதான் நீங்க தட்டி எழுப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா சிரிச்சிருக்கிறாரு. இதை பார்த்துட்டு அந்த டாக்டர் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவரை ஷூட் பண்ணியிருக்கிறாரு. டெஸ்டி சாகும் பொழுது ஃபைனலி ஐ எம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டே செத்துருக்கிறாரு. கதை நல்லா இருந்துச்சா? ஆமாங்க, இது வெறும் கதை தான். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சோவியத் யூனியனில் நடக்கலை. ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கோம். வேர்ல்டு வார் 2 பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் இந்த ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட். இதுக்கு 3 ரீசன் சொல்லலாம். முதல் ரீசன், நாள் கணக்கில் ஒரு மனுஷன் தூங்காமல் இருக்கிறான் அப்படின்னாக்கா மென்டலாக அவங்க ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. தட் லீட்ஸ் டு டிப்ரெஷன். அதுலேருந்து சூசைட் மாதிரியான முடிவுகள் தான் எடுப்பாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வர மாதிரி இந்த தோல் மசில்ஸ் எல்லாம் பிச்சு தின்ற அளவுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ரெண்டாவது ரீசன், ஒருவேளை இந்த கெமிக்கல் கேஸை பயன்படுத்தினதுனால இவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு பார்த்தாலும், இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை அந்த காலத்தில் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்களே தவிர வெளியில் சொல்லவே மாட்டாங்க. அப்படியே அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அதை அப்படியே போட்டு மறைச்சிருவாங்களே தவிர அந்த விஷயம் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்படி ஒரு கெமிக்கல் கேஸ் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இப்போ வரைக்கும் எதுவுமே கிடையாது. அதனால தான் இதில் ஒரு கெமிக்கல் கேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர அந்த கேஸ்க்கு எந்த நேமே இல்லை. மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட தோல் மசில்ஸ் எல்லாம் பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. இந்த மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிளட் லாஸ் இருந்திருக்கும். பிளட் லாஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 15 நாள் வரைக்கும் இவங்க உயிரோட இருக்கிறதுக்குலாம் சான்ஸே கிடையாது. மேக்ஸிமம் 1 or 2 days பிளட் ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிருந்தது அப்படின்னா அவங்க இறந்து போயிட்டு இருப்பாங்க. 2010 டைமில் க்ரீப்பி பாஸ்தா அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபிக்ஷனல் கம் ஹாரர் ஸ்டோரி தான் இந்த ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த வெப்சைட்டில் இந்த ஸ்டோரியை போஸ்ட் பண்ணோடனே அது பயங்கர ஃபேமஸாக போச்சு. அதை பார்த்துட்டு நிறைய யூடியூபர்ஸ் இதை வீடியோவாக பண்ணி போட ஆரம்பிச்சாங்க. அண்ட் நிறைய பேர் இது ஒரு ரியல் ஸ்டோரி அப்படின்னு நினச்சி தான் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. யூடியூப்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட். அப்போ இது வெறும் கதை அப்படின்ற மாதிரி கன்க்ளூட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருந்த சமயத்தில் ஒரு நாட்டை இன்னொரு நாடு எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் இறங்கக்கூடிய சில மோசமான லீடர்ஸ் தான் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் ஹிட்லர். தன்னோட சோல்ஜர்ஸ் மேலேயே அவர் ஸ்பீட் ட்ரக்கை பயன்படுத்தினார். தட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரூ. ஸோ இந்த மாதிரி சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ 50-50 சான்ஸ். எது எப்படியோ மனுஷன் உயிர் வாழறதுக்கு எப்படி உணவு உடை இருக்க இடம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஒரு நல்ல தூக்கமும் ரொம்பவே முக்கியம். அதுக்குன்னு இந்த ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வர மாதிரிலாம் நடக்காது. பட் மென்டல் டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கும் ரிலாக்ஸ் மைண்டுக்கும் கண்டிப்பாக 7 மணி நேரம் தூக்கன்றது அவசியமான ஒரு விஷயம். இன்னும் சொல்லணும்னா, நீங்கள் தூங்கும் பொழுது தான் உங்களோட மைண்ட் ரொம்பவே ஆக்டிவாக செயல்படணும், உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் சொல்லப்படுது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.